ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வணக்கம் சார். 2026 தனுஷ் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கு. அதுவும் இந்த வருட ஆரம்பத்துல இருந்து அதோட பலன்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இடமாற்றம், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு இடமாற்றம், வீடு குடியிருக்க இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். புது வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இந்த இயரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழையதெல்லாம் மாறி ஒரு புதுமையான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியும் அவங்களுக்கு அந்த 5ஆவது மாதத்துக்கு மேலே மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது. அதனால் பொறுப்போடு நடந்துக்கணும். ஏன்னா அஷ்டம குரு அவங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அப்போ அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம குருவும் அவங்களுக்கு புதுவித மாற்றங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மனவேதனைகளை அது கொடுத்துரும். உடல் ரீதியாகவும் தொந்தரவுகள் தரக்கூடிய காலகட்டமாக அது மாறிடும். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், பொறுப்போடு நடந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் கவனக்குறைவோடு இருந்தால் சிக்கல் ஏற்பட்டுரும். ஏன்னா இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தொடங்கக்கூடிய வருடமாக தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. தனுஷ் ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை எல்லாம் நீங்குமா நீங்காதா சார்? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 மாதத்துக்குள்ளே 7ஆம் இடத்துல இப்போ குரு இருக்காரு. அதனால் ஒரு குரு பலம் இருக்கக்கூடிய நல்ல நேரம். இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிக்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வாரனை சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது ஒரு தூரத்து வரனா இருந்தால் நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்து சனி முடக்கு சனி. அதனால் வெளியூர் வெளி இடங்களில் இருக்கக்கூடிய வரனா இருந்தால் நல்லது. அதுவும் இல்லாமல் ஒரு முடக்கு சனி காலங்களில் நம்ம உடனடியாக இந்த ஒரு குரு பலம் இருக்க நேரத்திலே திருமணம் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு குரு பலம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி திருமணம் பண்ணால் நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக தான் இது இருக்கு. ஓகே சார். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இப்போ சொன்னீங்க. அவங்களோட வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். தனுசு ராசிக்கு பொதுவாகவே கடவுளோட சப்போர்ட் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல ஒரு வேலை கிடைச்சு அவங்க ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ராசி தான் தனுசு ராசிக்காரங்க. எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வெற்றிகள் அவங்களுக்கு எளிதாக கிடைச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வில் அம்பு இருக்கனால எதையும் குறிப்பாத்து செயல்படுவாங்க. அதனால அவங்களுக்கு அதுவும் ராசி அதிபதியே குருவாக இருக்கனால அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது எப்பயுமே வந்ததில்லை. சனி பலம் கம்மியாக இருந்தால் கூட இந்த குருவோட சப்போர்ட்னால அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி கூட அவர் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு 4ஆம் இடத்தை சனியை பார்வையிடுறாரு. அது இந்த அர்த்தாஷ்டம சனியோட சுப செலவுகள், ஒரு புது வீடு, புது வாழ்க்கையை தான் கொடுக்கும். அவங்களுக்கு அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருந்துக்கிட்டாங்கன்னா நல்லது. ஓகே சார். வெளிநாட்டுக்கு போக முடியுமா? வெளிநாட்டு வாழ்க்கை அவங்களுக்கு டக்குன்னு அமையும். இப்ப இந்த 8ல குரு போனாவே உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம். அது காத்திருக்காங்க, நான் படிக்கிறதுக்காக போறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணுங்கிறக்காக போறேன் அப்படின்னா தாராளமா போகலாம். அது நிறைய சுக பலன்களை தரும். வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டாயம் ஏற்படுத்தும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்ப எதிர்பார்க்கலாம். தனுஷ் ராசி நேயர்களோட உடல் நலம் எப்படி இருக்கும்? உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி போனால கண்டிப்பா வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அது சின்ன சின்ன மருத்துவத்துல சரி பண்ணிக்கலாம் குரு பயிற்சிக்கு அப்புறம். ஸோ அதனால அந்த சிம்டம் இருக்கிறப்பே உடனே ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது நல்லது. அப்போதான் வயிற்று சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படாமல் இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கேஸ் ட்ரபிளை ஏற்படுத்தும். அதனால அது சம்பந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா நோயிலிருந்து விடுபடலாம். தனுஷ் ராசி நேயர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? தனுஷை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா ராமர் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த வில் அம்பு வச்சு விளையாடுறதுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தை விளையாடுறதுக்கு விளையாட்டு ஜாமான்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்து அவங்க யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா அந்த கைகால் முடமா இருக்காங்க, மூட்டு வலியினால கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்க பண உதவி செஞ்சு ஆப்ரேஷனுக்கு உதவி செய்யலாம். இல்லை வயசான பெரியவங்களுக்கு
அந்த ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட முடக்கம் தீரக்கூடிய ஒரு நல்ல நேரம், நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். 2026 தனுஷ் ராசி நேயர்களுக்கு நற்பயன் எத்தனை சதவீதம் இருக்கு? தனுசு ராசிக்கு ஒரு 55% தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த 5 மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு அஷ்டம குரு வாரனால. அப்போ நம்ம தான் வந்து எஃபர்ட் அதிகமாக போடணும். தனுசு ராசிக்காரங்க ஒரு நிதானம் வேணும், பொறுமையாக யார் எப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அது 4ஆம் இடத்துல இருக்கனால பண முடக்கத்தை ஏற்படுத்தும். தங்க நகைகளில் கவனமாக இருக்கணும். அடகு வைக்கிறது அல்லது வந்து அதை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள கவனமாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது தங்கம் தொலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் தான் இந்த 55%, அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஒரு 75% வரைக்கும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். தகவலுக்கு நன்றி சார். நன்றி.